அதான் பக்கத்துல ஸ்பூன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கையில சாப்பிடுற? அதுல எடுத்து சாப்பிடு. நம்ம வீட்டுல நம்ம கையில சாப்பிட்டதாலேமா பழக்கம். அப்பா, உன் கிராமத்து கதை எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. இது சிட்டி, சரியா? அது மட்டும் இல்லாம நீ கையில சாப்பிட்டனா உன்னை யாரும் இங்க மதிக்க மாட்டாங்க. கார்த்திக் அவங்க அப்பா அம்மா எல்லாம் பணக்காரங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடு. கையில சாப்பிட்டு என் மானத்தை வாங்காத. இங்க பாரு, எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகுறது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்க. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? அப்பா, உங்களை தான் கேட்கிறாரு கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? குட். அங்கிள், கையில சாப்பிட்றது ரொம்ப நல்லதில்ல? கார்த்திக், நீங்க ஆனா ஸ்பூன்ல தானே சாப்பிடுவீங்க. ஆனா கையில சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அங்கிள். உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது கம்ஃபர்டபுளோ அப்படியே சாப்பிடுங்க. தம்பி, உங்க அப்பா அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்களாம். அவங்க எதிர்க்க கையில சாப்பிட்டா அசிங்கமா இருக்குன்ட்டு கமலி நம்ப என்கிட்ட சொன்னான். அங்கிள், யார் என்ன நினைச்சா என்ன இருக்கு சொல்லுங்க. தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை ஒருத்தவங்க மேல ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப தப்பு. கார்த்திக், அப்பாக்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியல தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. பட் நீ நினைக்கிறது அப்படி கிடையாது. அப்பாக்கு ஸ்பூன்ல எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீ கையில எல்லாம் சாப்பிட வேண்டாம். அவர் ஸ்பூன்ல சாப்பிட்டாதான் அவரை மதிப்பாங்கன்னு நினைக்கிறல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். நம்ம ஒரு பெரிய சிட்டில இருக்கோம், அதுக்காக வெஸ்டர்ன்ல தான் ட்ரெஸ் பண்ணணும், ஸ்பூன்ல தான் சாப்பிடணும், இங்கிலீஷ் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்க கூடாது. அதுக்குன்னு நான் கிராமத்துல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி என்ன சிட்டில இருக்க சொல்றியா? அது உன் விருப்பம், ஆனா உன் விருப்பத்தை உங்க அப்பா மேல திணிக்காதன்னு சொல்றேன். அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஸ்பூன்ல சாப்பிட்டாதான் உங்களை மதிப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சரிப்பா, பா, சாரிப்பா. பரவாயில்லம்மா, ஒன்றை சொல்லி குத்தல்ல, இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும். பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாகரிகமானவங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்களாம் நாகரிகம் இல்லாதவங்கன்ட்டு இந்த சமுதாயம் தான் சொல்லியிருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? பட்டணத்தில் இருக்கிற முக்காவாசி பேர் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஒன்று சொல்கிறேம்மா, என் சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிட்டா அந்நியமாக இருக்கு. இதே நான் கையில் சாப்பிட்டா இந்த சாப்பாட்டுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குமா. அதனால கையில சாப்பிட்றதா எப்பவுமே ருசி. கரெக்ட் அங்கிள். அதனால கையில சாப்பிட்றேன்.